வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான கறி குழம்பே மிஞ்சக்கூடிய கார கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம், ஆந்திரா ஸ்டைலில். அதாவது முழு கத்திரிக்காய்ல ஸ்டஃப்டு அப்படி எண்ணெயில் அப்படியே வதக்கி அதை எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். நான் வந்து 15லேருந்து 20 கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 20 சின்ன பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு 15 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 15லேருந்து 20 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், அது நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வேலை இல்லை. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோன்னா நமக்கு பெருசாக வேலை இல்லை, வதக்கிற வேலை மட்டும்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் என்னன்றது நம்ம இப்போ பார்ப்போம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதை வந்து மசாலாவை ரெடி பண்ணி அது இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்புறம் அதை சமைக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நாமளே நம்ம முழு கத்திரிக்காய் எடுக்கிறதுனா நம்ம நாட்டு கத்திரிக்காய் எடுப்போம். இது நான் ஏன் எடுக்கிறேன்னா, இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். நம்ம வந்து வதக்கும் போது சீக்கிரம் வதக்கிடும். டேஸ்ட்டும் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் பண்ணி பார்த்ததுல எனக்கு இந்த கத்திரிக்காய் தான் பிடிச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் வைக்கும்போது இந்த மாதிரி நீளமாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் நீங்களே போய் ஹேண்ட் பிக் கத்திரிக்காய் சேர்த்துட்டு வாங்க. ஓகே, அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முழு கத்திரிக்காய் வெட்டி இல்லை போட போகிறோம். உங்களுக்கே தெரியும் கத்திரிக்காயில் பூச்சி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்பை கொஞ்சம் ஹாஃப் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டு ஒரு வாட்டி உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாயும் உளுந்தம்பருப்பையும் நம்ம வந்து வறுத்துக்கணும் எண்ணெயில். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. போட்டு அது லேசாக கலர் மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தும் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே கலர் மாதிரி வரும். ஒரு சூப்பர் அரோமா வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேணாம், ஒன்றும் அதிகமாக அரைச்சா போதும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, அப்புறம் இந்த புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு கல்லுப்பு அளவு தெரியாதுன்னு இருந்ததுன்னா சால்ட் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது. ஆனால் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைப்படுற அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமானால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து அடுத்து என்ன குழம்பு பண்ணுறோமோ, இல்லை சட்னி கார சட்னி பண்ணுறீங்களோ, இல்லை ஏதாவது காய் பண்ணிங்கன்னா கூட இதை சேர்த்து பண்ணி பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகம் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஸ்டஃபிங் பண்ணுறது. அதுக்கு நம்ம அந்த தண்ணியிலேருந்து கத்திரிக்காயை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு தண்ணி வேணாம், அதுலேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ மசாலாவும் சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணி மசாலாவாக்கி வெளியில் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஒரு பிழிஞ்சு விட்டு கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய்க்குள்ளே அது போடும்போதே வந்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்தோம் இல்லையா, காஞ்ச மிளகாய் உழுதும் அதே சட்டியில் அந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் இல்லையா, அதனால் நம்ம தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டுங்க. கத்திரிக்காய் போட்ட உடனேயே இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு வாசம் வருது பாருங்க, வேற லெவல். சும்மா லேசாக ஒரு 2 பரட்டி விட்டுட்டு அது வதங்கட்டோன்னு இந்த தட்டு போட்டு மூடிடுவோம்.
ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி சமைச்சா தான் நல்லாயிருக்கும். இது என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம நேரம் கொடுக்கணும். இந்த ஸ்லோ குக்கிங் ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. என்னதான் இன்றைக்கி நம்ம அவசர உலகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சில டிஷ் இந்த மாதிரி சமைங்க. இப்போது அப்பப்போ இந்த மாதிரி வச்சு அது வதங்குற வரைக்கும் டைம் கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி பட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் அரைச்சி வச்சது எனக்கு கொஞ்சம் தான் மிச்சம் ஆகிருக்கு. ஸோ இப்போது நான் இதை எனக்கு காரம் கரெக்டாக இருக்கும், நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா எடுத்து வச்சுட்டு வேறு எதையாவது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சம் இதை ஊற்றி நல்லா இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வேக விடுங்க. ஏன் மூடி போட்டு வேக விடுறேன்னா, நம்ம வந்து முழு கத்திரிக்காய் வேக வைக்கிறோம்ல, மூடி போட்டு வேக வச்சா எல்லாம் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் மீடியம், சிம் டு மீடியம் அந்த ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வேகும், எல்லாம் உள்ளே இறங்கும். இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லை ட்ரை ஆகிடுச்சுன்னா, ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து டோட்டலி ஆப்ஷனல். எனக்கு என்னென்னா கடைசியில் அந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை நான் இப்போது சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டுட்டு இறக்கிடுவேன். சேர்த்துக்கலாம். அட அட ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை இப்போ தூவி அடி மெதுவாக, ரொம்ப கிண்டிங்கனாலும் கத்திரிக்காய் உடஞ்சிட போகுது. நம்ம கத்திரிக்காய் ஒரு காயின்றோம், அது ஆக்சுவலி ஒரு பழம். சத்தியமாக இது பண்ணி எனக்கு பசி வந்துருச்சுங்க. அப்படி இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு இதை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு சில டிஷ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு உருட்டி எடுத்ததை சாப்பிடலன்னா தெய்வ குத்தம் ஆகிடும். அதில் இது முக்கியமான டிஷ்ஷு. நம்ம இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட போகிறோம். போடுங்க. அப்படியே கத்திரிக்காயும் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு கறிக்குழம்புலாம் தோத்துருன்னு நான் சொன்னேன்னா நான் சும்மா சொல்லலை. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க. இப்படி ஒரு கத்திரிக்காய் அதில் வச்சு ஒரு சில சாப்பாடு தான் நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த காய் எதுவுமே தேவைப்படாது. இப்படியே சட்டியில் பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மொத்தமாக எல்லாம் காலி ஆகிடும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது வச்சுக்கணும்னா இதோட காம்பினேஷன் வந்து செம்மையாக அப்பளம், வடம், அப்புறம் சூப்பராக ஒரு ஆம்லெட் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உசுரை கொடுக்கலாம் சார். அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு இதுக்கு உசுரை கொடுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.